மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Taste the Daily. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஒன்று ஆர்எஸ்எஸ் அது ஃபேசிஸ்ட்டு தான், அந்த ஐடியாலஜியை தான் அது முன் வச்சிருக்கு. போக போக திமுகவோட அந்த நீரோட்டத்தில் கலந்தா மாதிரி இருக்கு. நல்ல நிறைய மக்கள் போராட்டங்களும் மக்களுக்கான குரல்களும் சிபிஎம் மேல இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. இந்த ரெண்டு கேள்வியுமே நீங்கள் அப்படியே ரெண்டையும் வச்சு பாருங்கள். ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள விரிசல் இருக்கான்னு கேட்குறீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதோட ஒன்றிட்டீங்களேன்னு சொல்கிறீங்க. அதில் ஒரு விரல் ஒருவேளை திரும்பவும் வராமல் போகலான்றோம். இந்த ரெண்டு விரல்லையும் கூட ஒரு விரல் வராமல் போகலான்றோம். 6 வெட்டு தலையில், ஒரு வெட்டில் மண்டை அந்த ஓடே உடைஞ்சு போச்சு. இதை அப்படி ஜாதியாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது, மறைப்பது அது சரியில்லை. அவர் கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யதார்த்தமும் ஒன்றும் இருக்குல்ல, நம்ம பார்த்தானே ஆகணும். இல்லை சார், கவர்மெண்ட் அப்பீல் போனாங்கல்ல, அப்பீல் போகலன்னா நம்ம கவர்மெண்ட் எதுவும் செய்யலன்னு அப்பீல் போயும் அடுத்த ஜட்ஜஸ் அந்த அமர்வும் உறுதிப்படுத்திட்டாங்க. இல்லை, அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருக்கலாம், திரும்ப கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போயிருந்துருக்கலாம். எல்லா கட்சிக்காரங்களும் கயிறு கட்டுறாங்க. நீங்கள் பசங்க கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் கட்சிக்காரங்க எல்லா கூட்டத்திலையும் பார்த்தா நான் பலரும் பார்க்குறேன் கயிறு கட்டியிருக்காங்க. நீங்கள் என்ன பொது வெளியில் பேசுகிறது மட்டும் இல்லை. இன்ஸ்பெக்டர் ஜாதியாக இருக்கார், கான்ஸ்டபிள் ஜாதியாக இருக்கார், தாசில்தார் ஜாதியாக இருக்கார். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சிபிஎம் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். கூட்டணிக்குள்ள ஒரு உரசல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு திமுகக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. விசிக கொடிக்கம்பமா இருக்கட்டும், வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவையில் அதிருப்தியை வெளிப்படுத்தினதா இருக்கட்டும், இதெல்லாம் பாக்குறப்போ திமுக கூட்டணி இன்னும் வலுவானதாவே இருக்கு அப்படிங்கிறது தோணுதா? நீங்க ஒரு கட்சிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்காதா? இருக்கும் தானே, இல்லையா? நிச்சயமா. எங்க கட்சிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்காதா? எல்லா கட்சிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோ அல்லது ஒரே நபர் வெவ்வேறு காலப்பகுதியில் ஒரு கருத்து சொன்னாலோ மாறுபட்ட கருத்துக்கள் என்பது தவிர்க்கவே முடியாது. நாங்கள் வேறு கட்சி, திமுக வேறு கட்சி, ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் எப்படி பயணிக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் நாட்டில் இன்னைக்கு ஒரு பேரிடராக ஹிந்துத்துவாவும் நீங்கள் கார்ப்பரேட்டைசேஷனும் வர்ற போது, அதில் குறிப்பாக ஹிந்துத்துவாவை எதிர்த்த போராட்டத்தில் திமுகவினுடைய வியூகம், தமிழ்நாட்டில் அதை எடுத்த நடவடிக்கை என்பது ஒரு மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அங்கீகரிக்கிறோம். இங்கே திமுக போன தடவை ஜெயிச்சதன் காரணமாகத்தான் இந்த முறை இதே மாதிரியான ஒரு சோதனையை நீங்கள் எஸ்பியும் காங்கிரஸும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் எடுத்தாங்க. அதனால தான் 3வது பெரிய கட்சியாக சமாஜ்வாதி கட்சி வந்தது. அந்த காரணத்தினால்தான் ஒரு 32 சீட்டு கம்மியாக, அல்லது ஏற்கனவே இருந்ததை விட ஒரு 63 சீட்டு கம்மியாக பாஜக கொஞ்சம் அவங்களுடைய பலத்தை குறைக்க முடிஞ்சது. அந்த காரணத்தினால தான் ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற நிலைமைக்கு பாஜக போக வேண்டியது இருந்தது. அந்த விஷயத்தில் திமுகவோடு 100% உடன்பட்டு நிற்கிறோம். ஆனால் திமுகவினுடைய எல்லா பொருளாதார கொள்கையும் சிபிஎம் ஏற்றுக்குச்சா என்ன? கிடையாது. சாம்சங்கில் நீங்கள் உடனடியாக யூனியனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கணும், நீங்கள் தப்புன்னு சொன்னோம், போராடுவோம். எனவே நாங்கள் திமுகவோட மெர்ஜ் ஆகிட்டோமா என்ன? திமுகவும் நாங்களும் ஒன்றா ஆகிட்டோமா? ஆனால் சமீப காலமாகவே சிபிஎம் என்னதான் கூட்டணின்னு இருந்தாலும் அந்த கூட்டணி அந்த தேர்தல் நேரத்தில் தான், அதுக்கப்புறம் அவங்க கொள்கையில் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்ல. மக்கள் பிரச்சனைகளுக்கு எப்போவுமே தொடர்ந்து குரல் கொடுத்து நின்றுட்டே இருப்பாங்க. ஆனால் போக போக திமுகவோட அந்த நீரோட்டத்தில் கலந்தா மாதிரி இருக்கு. நல்ல நிறைய மக்கள் போராட்டங்களும் மக்களுக்கான குரல்களும் சிபிஎம் மேல இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. இந்த ரெண்டு கேள்வியுமே நீங்கள் அப்படியே ரெண்டையும் வச்சு பாருங்கள். ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள விரிசல் இருக்கான்னு கேட்குறீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதோட ஒன்றிட்டீங்களேன்னு சொல்கிறீங்க. இது எங்களை டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்காக சொல்கிறது. நான் கேட்குறேன், கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்தில் டிஜிபி ஆஃபீஸை முற்றுகையிட்ட
ஒரு கட்சி சிபிஎம்மை தவிர ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்கள். அதிமுக எதிர்க்கட்சி தானே, பண்ணீங்களா? பிஜேபி எதிர்க்கட்சி தானே, பண்ணீங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதோடு விட்டுட்டு போயிட்டீங்க. என்ன பண்ணீங்க? இப்போ 4 நாளைக்கு முன்னால் கடலூரில் ஏற்கனவே மக்கள் இருந்த பகுதியில் அந்த முந்திரி காட்டை அழிச்சிட்டு நாங்கள் போனோம். நைட்டு 9 மணி வரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் யாராவது போனீங்களா? வாழ்வாதார பிரச்சனைக்கு பல்வீர் சிங் 41 பேருடைய பல்ல பிடுங்கின போது சிபிஎம் தான் அதை முதல் கட்டமாக அதை எடுத்தது. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எங்கள் கட்சியில் நான் தான் பொறுப்பு. முதல்ல நாங்கள் எடுத்தோம், அப்புறம் எல்லா கட்சியும் கூப்பிட்டோம். பிஜேபி அதுக்கு எதிராக பேசுச்சா? அதிமுக அதுக்கு எதிராக பேசுச்சா? சரி, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்குள் நீங்கள் திமுகவுக்கு அதற்கே பெரும்பான்மை இருக்கிறது. வேலை நேரத்தை ரிலாக்ஸ் பண்ணுறது சம்மந்தமாக அவங்க ஒரு மசோதா கொண்டு பாஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு 2 எம்எல்ஏக்கள் அப்போஸ்ட் இட். நாங்கள் ஃபைட் பண்ணோம். எங்களோட தோமுசாவும் நின்றுது. சிஐடியூவை இடதுசாரி தொழிற்சங்கம், ஏஐடியூசியை இடதுசாரி தொழிற்சங்கம்னு சொல்லலாம். திமுகவினுடைய தொழிற்சங்கம் தானே எல்பிஎஃப். திமுகவினுடைய தலைவர் தானே எல்பிஎஃப்னுடைய தலைவர் தோழர் சண்முகம். ஏன் அவர் எதிர்த்து நின்று எங்களோட நின்னார்? மசோதாவை பாஸ் பண்ண பிறகு சட்டமாக்காமல் திமுக நிறுத்தி வச்சதா இல்லையா? இது யார்? சிபிஎம் எடுத்த முன்னெடுப்பு தானே. விசிகா நின்னுது, காங்கிரஸ் நின்னுது. அந்த விஷயத்தில் பிஜேபி என்ன பண்ணுச்சு? அந்த விஷயத்தில் இவங்க என்ன பண்ணாங்க? நம்ம அதிமுக என்ன பண்ணாங்க? நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரியான விஷயம்லாம் பேசாமல் அவங்க 4 விஷயம் சொல்லிட்டு போயிடுவாங்க, நீங்கள் அதை மட்டுமே கேட்டுட்டு வரீங்களா? ஆனா அப்படிப்பட்ட பாஜகவையே பாசிசம் இல்லை, ஹிட்லர் முசோலினி காலத்துல இருந்த பாசிசம் இல்லைன்னு உங்க மாநில செயலாளரே சொல்றாரு. இல்லை. அதாவது எங்கள் டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த கேள்வியை கட்டாயம் கேட்பீங்கன்னு தெரியும். பிடிஐயில் 4 நாளைக்கு முன்னால் தோழர் பிரகாஷ் கொடுத்த பேட்டி இருக்குது. இந்த ஃபாசிசம் என்கிற வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளில் எந்த கட்சியினுடைய ஆவணத்தில் முதல் இடம் பெற்றிருக்குன்னு பாருங்கள். சிபிஎம்னுடைய பார்ட்டி ப்ரோக்ராமில் இருக்குது, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு. 2018 இந்த ட்ரெண்டு வெளிப்படுது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அப்போ ட்ரெண்டு வெளிப்படுதுன்னு மட்டும் சொல்கிறோம். ஃபாசிசம் ஒரே மாதிரி, அதாவது அவர் சொன்னதை தப்பாக இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று ஆர்எஸ்எஸ், அது ஃபாசிஸ்ட்டு தான், அந்த ஐடியாலஜியை தான் அது முன் வச்சிருக்கு. ஆனால் அது நேரம் பார்த்து சூழ்நிலை பார்த்து அதை அமல்படுத்துகிறது. நீங்கள் வெஸ்ட்டில் இருக்கிறது மாதிரி சில பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நீங்கள் இத்தாலியோ அல்லது ஜெர்மன்லேயோ அல்லது ஸ்பெயின்லேயோ வந்தது மாதிரி அன்னைக்கு இருந்த மூர்க்கத்தனத்தோடு அது இன்றைக்கி வெளிப்படுறதில்லை. ஏன்னா நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் போன நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் பல நாடுகளிலும் ஜனநாயகம் அப்போ தான் வந்தது. அதாவது நம்ம நாடாளுமன்ற ஜனநாயக முறை அப்போ தான் வருது. எனவே நீங்கள் ஜனநாயகத்தை அனுபவித்தவங்க கிடையாது. ஆனால் இந்தியா மாதிரி ஒரு 75 ஆண்டு கால ஜனநாயகம் இருக்கிற இடத்துல அங்கே பண்ணது மாதிரி டக்குன்னு என்ன செய்ய முடியாது? நாடாளுமன்றத்தை முடக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க எமர்ஜென்சி மாதிரியான விஷயத்தை முறியடித்த மக்கள் நாம். அதே போல் ஒட்டுமொத்தத்தையும் ஒரே நாளில் கபலீகரம் செய்கிற ஏற்பாடு கிடையாது. எனவே என்ன சொல்கிறோன்னா, பழைய பாணியில் இல்லை, இது புதிய பாணியில் வருது. இன்னும் இது எச்சரிப்பதற்கான ஏற்பாடு. இதுவே கம்மிடா, அதோட அப்டேட் வெர்ஷன்ங்கிறீங்களா? இது அப்டேட்டட் வெர்ஷன், சீரியஸான விஷயத்தோடு வருது. நீ இதுவே ஃபேசிசம்னு சொல்லாத, இதை விட மோசமானது வரப்போகுது. எனவே நீங்கள் இதில் எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தணும். நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதாவது எங்கள் கட்சி சிபிஐயில் இருந்து சிபிஐ சிபிஎம்மாக உருவாகும். சிபிஎம்மினுடைய உருவாக்கத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸினுடனான அணுகுமுறை. சிபிஐயில் ஒரு பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டு, காங்கிரஸ் தான் அது இந்திய தேசிய முதலாளிகளால் தலைமை தாங்கப்படுகிற கட்சி அப்படின்னு வரையறுக்கிறாங்க. எனவே அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இல்லை, அது பெருமுதலாளிகளால் தலைமை தாங்கப்படுகிறது. எனவே காங்கிரஸை நீங்கள் ஆட்சி பொறுப்பிலேருந்து அகற்றணும். இது 64 சிபிஎம் வந்தபோது இருந்த பிரதான வேறுபாடுகளில் அது முக்கியமான வேறுபாடு. அந்த காங்கிரஸோடு நாங்கள் உடன்பட்டு போவோம், தேர்தல் உடன்பாடு வைத்துக்கொள்கிறோம். நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தது எங்களுக்கு பெரிய சிக்கலாச்சு.
கேரளாவில் 2 பேரும் தான் எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் கேரளாவில் காங்கிரஸ் என்ன சொல்லுது ஈஸியாக, என்ன ஓட்டு போட்டிங்கனாலும் எங்கள் தலைவர் ராகுல் தான் பிரதமராக முடியுமே தவிர சிபிஎம் ஆக முடியுமா, அவங்களுக்கு போட்டு அவங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு எங்கள்கிட்ட கேட்டு அப்படியே வைக்கணும், எங்களுக்கே ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த ரிஸ்க் இருக்கிறது என்று எங்கள் கட்சி முடிவெடுத்தது. ஆனால் நீங்கள் 10 சீட்டோ 5 சீட்டோ கூடுதலாக பெறுவதை விட இந்த ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படுகிற பிஜேபி தோற்கடிக்கப்படுவது மிக முக்கியம் என்று கருதிய காரணத்தினால்தான் உங்களுடைய தோல்விக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் பெறுகிற சீட்டுகள் குறையும் என்று நினைத்தால் கூட அதை பற்றி கவலை இல்லை, தேசத்தின் நலன் முக்கியம் என்கிற முறையில் முடிவெடுத்திருக்கோம். நாங்கள் போய் அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணுறதாவது என்று மக்களை சீரியஸாக எச்சரிக்கிறதுக்காக சொன்ன விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் தூக்கி வச்சுட்டு இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஸோ அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இதையும் தாண்டி இல்லை உங்கள் வரையறுப்பு தப்பு அப்படின்னு பலரும் விமர்சனம் வைக்கிறாங்க. அது நாங்கள் வரவேற்கிறோம். இது டிராஃப்ட் தானே. எங்கள் கட்சியில் பிரகாஷோ அல்லது சென்ட்ரல் கமிட்டியோ சொல்லிட்டா ஆமாம் இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நாங்கள் ஒன்றும் துதிபாதம் மாட்டோம். இது நகல் அறிக்கை எல்லா கட்சி அணிகளுக்கும் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க விவாதிச்சிருக்காங்க. நிறையா பேர் நம்ம இப்படி டிஃபைன் பண்ணது தப்புன்னு எழுதியிருக்கவங்க இருக்காங்க. எங்கள் கட்சியினுடைய தன்மையை பார்க்காம ஒருவேளை வலுப்படுத்தப்பட்டு இந்த தீர்மானம் வரலாம், இல்லை நம்ம இந்த அசஸ்மெண்ட் தப்புன்னு கூட வரலாம். அஃப்கோர்ஸ் எங்களுடைய ஃபார்முலேஷனில் பிரச்சனை இருந்தால் we will consider it. அதாவது நியாயமாக வரக்கூடிய விமர்சனங்களை சிபிஎம் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளும். இது எல்லாமே விவாதிப்போம். 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை அதுக்காகத்தான் மாநாடு நடக்குது. 60 நாளைக்கு முன்னால், மாநாட்டுக்கு 60 நாளைக்கு முன்னால் அந்த டிராஃப்ட்டு எல்லா மொழிகளையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போய் விவாதம் நடத்தி அவங்க கீழே அவங்களுடைய அனுபவத்தோடு வெறும் தியரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னால் அது ஃபேசிசம் இல்லைன்ட்டாங்க போயிட்டாங்கன்னு ஆளாளுக்கு பேசிகிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? சரி, சபாநாயகர் அப்பா உங்கள் சொந்த மாவட்டத்திலேயே சாதி வெறிங்கிறது இல்லவே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, திருநெல்வேலியில் இல்லவே இல்லைங்கிறாரு. தொடர்ந்து அவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். நாங்குநேரியிலேருந்து இருக்கட்டும், இப்போ புல்லட் ஓட்டினதுக்காக இருக்கட்டும், கபடியில் வின் பண்ணதுக்காக என்ன, தொடர்ந்து சாதி வெறி அதனால் ஏற்படக்கூடிய ஒரு கோரமான வன்முறை சம்பவங்களை பார்க்குறப்போ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்க முடியாது தான் சொல்லிடுறாரு. சரி, அந்த மாவட்டத்துக்கு நான் தான் பொறுப்பு. நான் எங்கள் கட்சியில் இருந்து நான் பார்க்குறேன். நான் சில முறை ஜாதி ஆணவ படுகொலை முத்தையா என்கிற ஒரு அருந்ததிய சமூகத்து பையன் கொல்லப்பட்ட வழக்கு ஆக்சுவலாக அரசாங்கத்துக்கிட்ட அதை நாங்கள் கொண்டு போயிருக்கோம். சின்னத்துறை விஷயமாக இருக்கட்டும், அல்லது இப்போது நீங்கள் இந்த பையன் இந்த இந்த அந்த 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 பையனை போய் தேவேந்திரகுமார், இந்த 3 விரலும் வெட்டப்பட்டிருக்கு. அதில் ஒரு விரல் ஒருவேளை திரும்பவும் வராமல் போகலான்றாங்க. இந்த 2 விரல்லையும் கூட ஒரு விரல் வராமல் போகலான்றாங்க. 6 வெட்டு தலையில், ஒரு வெட்டில் மண்டை அந்த ஓடே உடைஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொடூரம். நான் வெட்டினவங்கெல்லாம் ஜுவனையில் இருந்தால் இன்ஃபேக்ட் அவங்களும் விக்டிம் தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு 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 சம்மந்தமே இல்லாத ஜாதி பெருமையின் காரணமாக. எனவே இதை அப்படி ஜாதியாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது அந்த யதார்த்தத்தை மறைப்பது, அது சரியில்லை. அவர் கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம பார்த்தானே ஆகணும். இன்ஃபேக்ட் அந்த பையன் பாதிக்கப்பட்ட உடனேயே ஆக்சுவலாக யாரும் பார்க்கல, அரசு அதிகாரிகள் பார்க்கல அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொரு அமைச்சராக தொடர்பு நான் போய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அப்பா அம்மா 2 பேரும் இங்கே அதை என்ன சொல்கிறது, ரொம்ப செங்கல் சூளை தொழிலாளிகள். நீங்கள் உடம்பை பார்த்தாலே நீங்கள் இவங்களே சாகிற நிலைமையில் தான் ஏதோ பிழைச்சிருக்காங்க அப்படின்னு, எந்த உதவியும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஒவ்வொருத்தரையும் அடித்தேன், ஒவ்வொரு அமைச்சராக அப்புறம் லேட்டாக வந்தாங்க. ஆனால் நீங்கள் மற்றது போலீஸு மற்ற இதை அப்புறம் பண்ணுங்கள், உடனடியாக பண்ணுங்கன்னு சொல்லும்போது அமைச்சர் நேரு உடனடியாக தலையிட்டு அவங்களுக்கு நான் கொஞ்சம் உதவியெல்லாம் பண்ணுறேன்னாரு. அநேகமாக அடுத்த 10 நிமிஷம் ஏதோ கொஞ்சம் பண உதவிகள்லாம் பண்ணார். அமைச்சர் மா சுப்பிரமணியம் தலையிட்டு அவர் உடனடியாக என்ன சொன்னார்னா, அந்த டீனோட பேசி அந்த சின்னதுரைக்கு பண்ணது மாதிரி
ஏதாவது நம்ம ஒரு ஸ்பெஷல் டீம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டார். ஸோ இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. நான் அன்னைக்கு ஆக்சுவலாக இந்த பையன் தூத்துக்குடி மாவட்டம் படித்தது அவன் படித்தது கிறிஸ்துராஜா ஸ்கூல் திருநெல்வேலி. அட்மிட் ஆனது வெட்டின பிறகு அட்மிட் ஆகியிருக்கிறதும் ஹை கிரவுண்டு. அப்புறம் அங்கே உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போனால் அவர் அடுத்த நாள் போயிருக்கார். போய் அந்த வீடியோலாம் இருக்கே, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஜாதி பெருமையை அல்லது இன்னொரு ஜாதியை இழிவுபடுத்துகிற மாதிரி நிறைய எழுதி போட்டிருக்கு. இதெல்லாம் அழிங்கன்னு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் சொல்கிறாரு. ஒரு ஆசிரியரோ அல்லது ஒரு அலுவலரோ அதை அழிக்கிறதுக்கு வராங்க, இல்லை பசங்கள்கிட்டயே சொல்லுங்கன்றாரு. பசங்கள்கிட்ட அவர் பேசியிருக்காரு. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நான் கேட்டபோது என்ன பண்ணுறது, அவர் சொன்னார், அந்த ஸ்கூலு நல்ல கண்ணு படித்த ஸ்கூலுன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் ஒரு முயற்சி எடுத்திருக்கார். ஆக்சுவலாக அந்த பசங்களோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக ஏதாவது பண்ணலான்னு முயற்சி எடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது எல்லாவற்றையுமே இப்படி இப்படி பொறுப்புகளில் இருக்கிறவங்க அப்படி ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போனாங்கன்னா அது அதிகாரிகளுக்கு, நான் சொல்கிறேன், ஏற்கனவே காவல்துறை இந்த மாதிரியான விஷயங்களை நான் ஒருவேளை நம்ம சபாநாயகருக்கு தெரியாமல் வந்துடலாம். ஒரு பையன் பொண்ணு அந்த முன்னீர்பள்ளம் காவல் நிலையம், இவங்க 2 பேரும் பாதுகாப்பு இல்லைன்னு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. 2 பேரும் மேஜர். பொண்ணை கொண்டு போய் ஒரு ஹோமில் விட்டுறாங்க. கலெக்டர்கிட்ட பெட்டிஷன், எஸ்பிகிட்ட பெட்டிஷன், எதுவுமே நடக்கலை. இது கொஞ்ச நாள் முன்னாலேன்னு வச்சுக்கோ, 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அஸ்ராகர்க ஐபிஎஸ் ஐஜியாக இருந்தார். அப்புறம் நான் அவருக்கு இதையெல்லாம் சொன்ன பிறகு அவர் தலையிட்ட பிறகு அந்த மேரேஜை நடத்தி வச்சாங்க. இப்போ நீங்கள் போன ஆண்டு ஒரு அருந்ததி பையன் இன்னொரு இடைநிலை ஜாதி பெண்ணை திருமணம் செஞ்சுட்டாங்க. அது எங்கள் ஆஃபீஸில் இயல்பாக வந்தாங்கன்னா அவங்க மேஜராக இருக்காங்களா, மற்றபடி பிரச்சனை இல்லையான்னா நாங்கள் திருமணம் செஞ்சு வைப்போம். எங்கள் ஆஃபீஸை பிடிச்சி ஒரு கும்பல் அடித்தது. இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்போ அசோக்னு எங்கள் தோழர் ஒருத்தரோட கொலை வழக்கு, 23 வயசு பையன் 2019 வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த கேஸு இன்றளவும் நடந்து கொண்டிருக்கு. காவல்துறையினுடைய சில பகுதிகளே எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறோம். எனவே சபாநாயகர் ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன், ரொம்ப விஷயங்களை நுணுக்கமாக பார்க்கிறவர். அவர் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இது அதிகாரிகளுக்கு நம்ம நல்லா நடக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிறோம். இது பியூரோக்ராட்ஸோட நிறுத்திட முடியாதுல்ல சார்? காவல்துறை அங்கே சரியில்லை, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியில்லை, அவங்க சாதிய வன்மத்தோட செயல்படுறாங்கன்னு அவங்கள கையில் வச்சிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அவங்களையே ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் ஏன் அமைதியாக இருக்காங்க? கூட்டணியில இருந்து சிபிஎம் ஏன் இப்படி மௌனம் காக்குறாங்கிற கேள்வி வருது இல்ல? நீங்க போனீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனா அது அடுத்த முறை அது நடக்குதே, அப்புறமும் அந்த கூட்டணி அப்படியே இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன் இந்த விஷயங்களை. இப்போ நீங்கள் சிபிஎம் இப்போ சில பேர் அப்படி பேசிட்டு அதோடு விட்டுட்டு போயிடுவாங்க. நாங்கள் அப்படி எந்த கேஸையும் விடுறதே கிடையாது. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. நான் ஏராளமான வழக்குகளை சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வாச்சாத்தி 32 வருஷம் போராடி தான் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சது. அந்த நாள் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது எல்லா கட்சியும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஜெயலலிதாவுக்கு எதிராக, இவர் செங்கோட்டையனுக்கு எதிராக, கலெக்டருக்கு எதிராக எல்லாரும் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க, அந்த வழக்கில் கட்டாயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 32 வருஷம் போராடினது சிபிஎம், மறந்துடாதீங்க. ஒரு 500 பேர் மட்டும் இருக்கிற கிராமத்துக்காக. எனவே நீங்கள் எல்லாரும் அப்ரோச் பண்ணுறது மாதிரி நான் அப்படி பார்க்கல. கீழே எப்படி இருக்குது, அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் கூட சொன்னேன், இந்த பசங்களும் ஜுவனைலாக இருந்தால், உண்மையிலே அவங்க குற்றவாளியாக இருந்தால் அவனும் ஒரு விக்டிம் என்று தான் நான் பார்க்குறேன். வெட்டுப்பட்டவன் மட்டும் இல்லை, இந்த சின்ன பசங்க போய் வெட்டுறான்ல அவனும் விக்டிம் தானே. அவன்கிட்ட சின்ன வயசில் விதைச்சு மூளையில் வச்சுருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களும் கயிறு கட்டுறாங்க. நீங்கள் பசங்க கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் கட்சிக்காரங்க எல்லா கூட்டத்திலையும் பார்த்தா நான் பலரும் பார்க்குறேன் கயிறு கட்டியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வெவ்வேறு காரணத்தை சொல்கிறாங்க.
ஒருத்தர் சாமி நம்பிக்கைன்னு கட்டுறாரு, ஒருத்தர் மத அடையாளத்துக்காக கட்டுறார். நீங்கள் என்ன பொது வெளியில் பேசுகிறது மட்டும் இல்லை, முதலமைச்சரோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது இதர கட்சி தலைவர்களோ அவங்க கட்சி கூட்டங்கள் மாநாடுகளில் பேசணும். நம்ம கட்சி ஆள் ஜாதி ஒடுக்குமுறைக்கு துணை போகக்கூடாது, சாதி சமத்துவத்தை ஃபாலோ, நாங்கள்லாம் ஜாதியாக இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ எங்கள் கட்சியில் நான் நேற்று வர நான் இந்த சமூகத்தில் ஒரு ஆளாக இருக்கேன். நான் எங்கள் ஊரில் இருந்தேன்னா ஒருவேளை நான் அதே உணர்வோடு இருந்திருக்கலாம். நான் என் கட்சி வந்த பிறகு திரும்ப திரும்ப சொல்லுது, கட்சிக்குள்ளே இருக்கிற புதுசாக வர்றவங்ககிட்ட அந்த மாதிரி டெண்டன்சி சில சமயங்களில் வரும். கட்சி தலையிட்டு இல்லை, கட்சி உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் கூட பொண்ணை இந்த மாதிரி இன்னொரு பையன் அவன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் கொடுக்க முடியாதுன்னு அவருடைய அறிவு ஏற்றுக்கிட்ட பிறகும் சூழலுக்கு பயந்து சொன்னாருன்னா, எங்கள் கட்சி உறுப்பினர் ஒருத்தரோட பொண்ணையை நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு இன்னொரு பையன், அவரும் ஜேர்னலிஸ்ட்டு தான், இங்கே தான் இருக்கார், ஒரு தமிழ் பத்திரிகையில் இருக்கார். இன்றைக்கி அவர் மாமனார் மாமியாரெல்லாம் அவரை தான் பாதுகாப்பாக வச்சுருக்கார். இப்போ என் மருமக மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்போது எங்கள் கட்சி மாநில செயலாளராக இருந்த தோழர் என் வரதராஜன் அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு பேசி பார்த்தாரு, அவர் செட்டில் ஆகலை, நீ வாமான்னு கூப்பிட்டு வச்சு இங்கே கல்யாணம் பண்ணி வச்சு. இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க. இது சபாநாயகர் அப்பாவை கண்டிச்சு ஒரு அறிக்கையோ இல்லை முதல்வரை சந்திச்சு சிபிஎம் தரப்புல போய் ஒரு பேச்சுவார்த்தையோ இனிமே இது மாதிரி சாதி வன்கொடுமை வன்முறைகள் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறது எப்போ சார்? அதான் தடுக்கிறத நான் இப்பவும் சொல்கிறேன். தடுக்கிறது உடனே சட்டம் போட்டு வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்க்காதீர்கள். இதுக்கு ஒரு பெரிய கேம்பெயின் தேவைப்படுது, இதுக்கு ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் தேவைப்படுது. நீங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணலைன்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் வேணால் உங்கள்கிட்ட நிறைய டாக்குமெண்ட் காமிக்கிறேன். எத்தனை தடவை திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கிற இந்த விஷயங்கள் குறித்து அரசுகிட்ட சொல்லியிருக்கோம். அது அரசுக்கிட்ட இப்போ நீங்கள் இதை மாற்றுங்கன்னு சொல்கிறோம். காவல்துறையில் சில பேரை இங்கேருந்து எடுங்க, காவல்துறைக்கு ஜாதி விஷயங்கள் குறித்து சென்சிட்டைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சமூக அமைப்பே அப்படி இருக்கா? இன்ஸ்பெக்டர் ஜாதியாக இருக்கார், கான்ஸ்டபிள் ஜாதியாக இருக்கார், தாசில்தார் ஜாதியாக இருக்கார். நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஆனால் இப்படி வரும்போது இவங்க எப்படி நடந்து கொள்கிறார்கள் எனக்கு தெரியும். இப்போ எங்கள் கேஸில் ஏடிஜிபி திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கிட்ட சில விஷயங்களை நான் போய் சொன்னேன். அவர் பேசின பிறகும் கூட நீங்கள் சாட்சிகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தலையிடாமல் அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ண பிறகு பண்ணாங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன். 50,000 ரூபா சாட்சியை கலைக்கிறதுக்காக. நான் சொன்னேன்ல அந்த அசோக்னு, அவர் தலித் பாய், ஆனால் தலித் பாய்னா அவர் கம்யூனிஸ்ட் ஆகிட்டார், எனவே சமத்துவத்துக்காக நிற்கிறாரு. அவரை கொன்னுடுறாங்க, 23 வயசு பையனை வெட்டி கொன்னுடுறாங்க. சாட்சிகளை கலைக்கிறதுக்காக இதே ஜாதியில் யார் அசோக் எந்த ஜாதியோ அவங்க சொந்தக்காரங்களில் ஒருத்தர் சாட்சியாக வராரு. அவருக்கு 50,000 ரூபா கையில் வச்சுக்கிட்டு, எப்பா இந்த ரூபாய் வாங்கிக்கோ, அடிஷனலாகவும் பணம் தாரோம், அதுக்கு பின்னால் உன்னை அதை நீ ஏற்றுக்கலைன்னா வாழை மரத்தையெல்லாம் வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் திரும்ப சொல்கிறாரு, இங்கே பாரு எனக்கு ஒரு மனச்சாட்சி இருக்குது, அவனை கொண்டுட்டாங்க, சாட்சி சொல்கிறேன்னு வரேன், இப்படி என் வாழை மரத்தையெல்லாம் வெட்டிடுவான்னு சொன்னான்னு வச்சுக்கோ, அந்த 2 ஏக்கரையும் விற்றுட்டு நானும் போட்டு பார்த்துருவேன்றார். இது இவ்வளவும் வீடியோவில் கவர் ஆகிருக்கு. இந்த வீடியோவை ஸ்டேஷனில் கொடுக்குறோம், அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கு பின்னால் நான் ஏடிஜிபியை பார்க்குறேன், இவர் கூப்பிட்டு கேஸை போட்டு இம்மீடியட்டாக கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ணுன்றார். நான் பைலபிள் செக்ஷனில் இது பண்ணுறாங்க. எங்கள் ஸ்டேஷனில் இந்த அதிகாரி அதே கம்யூனிட்டி சேர்ந்தவருங்கிறதுனால அந்த நடவடிக்கை இல்லாமல் இருந்திருக்கோம். ஆமாம், இந்த விஷயத்தில் இல்லை. அவர் இன்னொரு விஷயத்தில் அவர் எதில் எங்கள் அலுவலகம் தாக்கப்பட்ட விஷயத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருக்கிறார். நான் அவர்கிட்ட பேசினேன், என்னங்க அப்படி நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டு பேசுகிறீங்க, எங்களுக்கு தான் தெரியும் இங்கே எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு. இவ்வளவு தலையிட்டு அதுக்கு பின்னால் ஏடிஜிபி தலையிட்ட பிறகு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் நான் பெயிலபிள் செக்ஷன் வர்றதுக்கு பதிலாக பெயிலபிள் செக்ஷன் போடுறாங்க. அதுக்கு பின்னால் டெபுட்டி கமிஷனரை போய் பார்க்குறேன். டெபுட்டி கமிஷனர் தலையிட்டு ஏடிஜிபி சொன்னதின் அடிப்படையில் கரெக்டான இதை போடுறாங்க, எது நான் பெயிலபிள் செக்ஷன் போடுறாங்க.
போட்ட உடனே சொல்லிட்டு ஒருத்தரை போய் அவருக்கு டிபி இருக்குது அதனால் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருன்னு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அதுவரை அவர் ஹாஸ்பிட்டலில் இல்லை, இதை சொன்னோன்னே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த இன்னொருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்களே, பெயிலுக்கு அவங்க அப்ளிகேஷன் போடுறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுத்த உடனே உடனடியாக அந்த ஸ்டேஷன்லேருந்து பதில் கொடுக்குறாங்க, அன்றைக்கே பெயிலில் வந்துடுறார். ஒரு நாள் டிலே பண்ணால் கூட சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இருப்பார். அந்த ஆள் வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே வைக்க முடிஞ்சுதா, வந்துட்டல, ஒரு நாள் போய் சாப்பிட்டு வந்துட்டேன், என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் இது ஏடிஜிபி தலையிட்ட பிறகு அந்த டெபுட்டி கமிஷனர் ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அப்போ இவ்வளோ அதிகாரத்துக்கு மேலே நடக்குதுன்னா என்ன பண்ணுறது இதுக்கு மேலேயும்? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சொசைட்டியே இப்படி வருது. நீங்கள் உங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருந்து எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணணும், உரையாடலை நடத்தணும், பசங்களோட உரையாடணும், அவனோட மூர்க்கத்தனமாக வந்து மோத வேண்டியதில்லை. ஏய், ஜாதி ஒரு பெருமிதம் இல்லைடா, நீ எல்லாருக்கிட்டையும் அது ஊறி போய் இருக்கு, சமூகத்தின் எல்லா பகுதியிலையும் ஊறி போயிருக்கு. அதாவது நான் எவனுக்கும் கீழே இல்லைன்னு சொல்கிறதுல எல்லாத்துக்கும் உடன்பாடு இருக்குது. ஆனால் எனக்கு கீழே ஒருத்தன் இருந்தான்னா அதை அங்கீகரிக்கிறதுல என்னுடைய மனது உடன்பட மறுக்குது. எனக்கு ஒருத்தர் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் இவன் யார் சொல்கிறதுன்னு நான் கேட்குறேன். ஆனால் நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றவரை பார்த்து அவர் கொஞ்சம் தரம் குறைஞ்சவர்னு என் மனசில் இருக்குது. இதெல்லாம் நம்ம சமூகம் உருவாக்கிட்டே வருது. நான் பிறப்பில் இருந்து குடும்பத்தில் என் கல்யாண முறை, நீங்கள் வந்து தாலி, நம்ம இல்லை இந்த தாலி போட மாட்டோம், இப்படி போட மாட்டோன்றாங்க. நம்மளையே நம்ம பிரிவு இந்த தாலி போட மாட்டோன்றாங்க. ஸோ உங்களை சமூகம் உங்களை எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் சாதிகள் இல்லையடி பாப்பா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாம் சரிதான், இதை பாடமாக மட்டும் படிச்சுட்டு மார்க்காக மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே, வா அவங்க வீட்டுக்கெல்லாம் போகாதப்பா, அவங்க வேற ஜாதி வேற மதம்னு சொல்கிற பழக்கம் நமக்கு. சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் நடந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறது, எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, தப்பு. கட்டாயம் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, சவுக்கு சங்கரோட கருத்துக்களோடு எனக்கு உடன்பாடு கிடையாது, அவருடைய அணுகுமுறையில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் எவ்வளவு மோசமான கருத்துக்களை ஒருவர் வைத்திருந்தாலும் அதை கருத்தின் மூலமாக தான் அணுகணும், அல்லது சட்டப்படியாக தான் அணுகணும். ரொம்ப டேமேஜிங்காக இருக்குது அப்படின்னா எல்லாரும் போய், இப்போ நான் சொல்கிற கருத்து தப்புன்னா என்னை வந்து வீட்டில் 4 பேர் அடித்தா அதை ஏற்றுக்க முடியுமா? அதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது. கட்டாயமாக அரசாங்கம் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அது நான் சவுக்கு சங்கருடைய கருத்தை ஏற்றுக்கலை, ஆனால் கருத்து சொல்வதற்கான அவருடைய உரிமை இருக்கு இல்லையா, அதுக்காக நான் முழுமையாக நிற்பேன். அது அவசியம், அதை அரசு செய்யணும், அதை கட்டாயம் அவருக்கு உரிய முறையில் நியாயம் கிடைக்கும். நிறைவான கேள்வி சார், கொடிக்கம்பம் அகற்றம் அப்படிங்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க திமுக வந்து கொடியை அகற்றணும் அப்படிங்கிறதா துரைமுருகன் அவர்களுடைய அறிவுறுத்தல். ஆனால் நேற்று சண்முகம் அவர்கள் உங்கள் மாநில செயலாளர்கிட்ட கேட்கும்பொழுது கூட்டணி கட்சிகள் கிட்டையாவது பேசி விவாதிச்சிருக்கலாம், அது எங்களுக்குமே ஒரு இக்கட்டான சூழல்னு சொல்லி அவங்க கட்சியோட கொடியை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க எடுக்க, இதில் உங்களுக்கு என்ன இக்கட்டான சூழல், உங்கள்கிட்ட என்ன கலந்து ஆலோசிக்கணும்? அந்த இக்கட்டான சூழலுங்கிறத சொல்லியிருக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. பட் ப்ராப்ளம் என்னன்னா, திமுக அப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது. அரசு என்கிற முறையில் அரசாங்கம் கோரிக்கை, ஏங்க ஜனநாயகத்தில் நீங்கள் என்னது, வாட் இஸ் டெமோக்ரஸி? உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறது தானே. நீதிபதிகள் அவங்க நோக்கத்துக்கு பலதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல என்னென்னா, தேர்தல் நேரத்தில் கொடியை அவுத்துருங்கன்னு சொன்னாங்க. இப்போ பொது இடத்துலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொது இடத்துல இல்லாமல் வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சுருந்தா அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? பல இடங்கள்லையும் இப்போ நியோலிபரல் அஜெண்டா வந்த பிறகு, இது ஏதோ ஒரு கட்சி சார்ந்ததுன்னு சொல்ல, நீங்கள் நியோலிபரல் அஜெண்டாவினுடைய ஒரு பகுதி. முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போராட்டம் நடத்தலாம், இப்போ போராட்டம் நடத்துகிறதையே நிப்பாட்டிட்டாங்க. நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, போராட்டம் நடத்தினா ஏதோ இந்த ஒரு கேஸில் கூட்டம் நடத்துறதுக்கெல்லாம் போலீஸு பாதுகாப்பு கொடுத்தா அதுக்கான சம்பளத்தை எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு நீதிபதிகளுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய போலீஸ் பாதுகாப்பு? இந்த பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த புரோட்டோக்கால்லாம் எதுக்கு அவசியமானு கேட்குறேன் நான். என்ன, வாட் இஸ் திஸ்? நான் வந்து என்னுடைய வரி பணத்தை எல்லாம் கொடுப்பேன், என்னை பாதுகாக்கிறதுக்கு தானே கொடுத்துருக்கேன். பாதுகாப்புனா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பாதுகாப்புக்கு நான் வரி கொடுத்த பிறகு கண்டுபிடிக்க முடியலைன்னு வச்சுக்கோங்க, போலீஸ்லேருந்து ரெக்கவர் பண்ணி தருவீங்களா?
நீதிமன்றம் நீதி வழங்கலைன்னா நீதிபதிகிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுவீங்களா? ஒரு நீதிபதி தப்பாக தீர்ப்பு சொல்லிட்டாரு, நான் உச்சநீதிமன்றம் போய் அதுக்கு நான் வந்து உச்சநீதிமன்றம் இல்லை உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டா இந்த உச்சநீதிமன்றம் வர போகிற செலவை இவர் கொடுப்பாரா? வாட் இஸ் திஸ்? ஒரு ப்ராசஸை பற்றி பேசும்போது நீங்கள் பொது இடத்துலையே வைக்கக்கூடாது. அதாவது மக்களுக்கு இடையூறாக இருந்தால் வைக்கக்கூடாது. எஸ். ஆனால் எல்லா விதமான ஜனநாயக ஸ்பேஸ்லையும் இன்னொருத்தருக்கு ஒரு சிரமம் இருக்கும் என்பது தவிர்க்க முடியாத நிலைமை. ஒரு போராட்டம் நடத்தினா ஒருத்தருக்கு சிரமம் இருக்கத்தான் செய்யும். இல்ல சார், கவர்மெண்ட் அப்பீல் போனாங்கல்ல, அப்பீல் போலன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் எதுவும் செய்யலன்னு அப்பீல் போயும் அடுத்து வந்த ஜட்ஜஸ் அந்த அமர்வும் வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. இல்லை, அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருக்கலாம், திரும்ப கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போயிருந்திருக்கலாம். இப்போ நாங்கள் அப்படி தான் சொன்னோம், எல்லாரும் சேர்ந்து நம்ம போவோம். நீங்கள் இந்த டெமோக்ரஸிக்கு ஜனநாயகத்துக்கான ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் குறுக்கிக்கிட்டே வர்றது. அப்புறம் உங்கள் வீட்டில் குடியேற்றினாலும் உங்கள் சொந்த இடத்துல குடியேற்றினாலும் அதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்லாம் என்னது? வை ஷுட் ஐ? நீதிபதிகள் உட்கார்ந்து ஜனநாயகத்தை காப்பாற்றலை எந்த காலத்துலையும். அவங்க சட்டத்தை மட்டும்தான் காப்பாற்றிருக்காங்க. சட்டத்தை காப்பதற்கான, ஜனநாயகத்தை காப்பதற்கான சட்டத்தை உருவாக்கியவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் தான், போராட்டங்கள் தான் உருவாக்கியிருக்கு. நீதிமன்றங்கள் அந்த ஏரியாவுக்குள்ள இந்த மாதிரி நடந்து கொள்வது நியாயமல்ல என்று நாங்கள் நினச்சோம். அதை இப்படி அவசரமாக அவங்க வந்து அகற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனவே அது ஒரு அவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, பெரிய கட்சிகளே பண்ணிட்டாங்க, நீங்கள் என்னப்பான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக போராடுறவனுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நான் சொன்னேன்னா ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லும்போதே அடுத்து நான் சொல்கிறது இது செங்கொடி. நான் வந்து வாச்சாத்தின்னு சொன்னால் 32 வருடம் போராடியதற்கான அந்த வலிமையை கொடுத்தது இந்த செங்கொடி என்று தான் சொல்லுவேன். அதை நீ வந்து மறைச்சிக்கோ, ஒழிச்சிக்கோ, உன் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கன்னா. நீதிமன்றமாக உடனே வாச்சாத்தி மக்களுக்கு இது தீர்ப்பு வழங்குச்சு. 32 வருஷம் போராடின பிறகு தீர்ப்பு கொடுத்துச்சு. அதை போராடினது மக்கள் தான். எனவே அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் நீதிமன்றங்கள் இருக்கணும். அப்படி சொன்னோன்னே இவங்க ஏற்றிருக்க வேண்டாங்கிற விமர்சனம் தான் அது. நிச்சயமா சார், இவ்வளவு நேரம் நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Taste the Daily. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.